பொறுப்பா? கல்ல எறிஞ்சிட்டு ஏன்டா திரும்பிட்ட? நான் எங்க இருக்கேன்? எவன்டா அவன் கல்ல எறிஞ்சவன்? சரியா நாமல இருந்து வெளியே வாடா. தள்ளிவிடா. ஐயோ விடு. சரியான ஆம்பளையான்னு கேட்டியே. புள்ள போச்சு. கத்திரி நல்லா கத்து. எல்லாரும் அமைதியா இருங்க. பஞ்சாயத்து தலைவர் இப்ப வந்துருவாரு. அண்ணே வாங்க, பஞ்சாயத்துல உங்களுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். நம்ம ஊர் தெய்வம் சித்தனுக்கு பொதுவா இந்த பஞ்சாயத்துல உண்மையைத்தான் சொல்லணும். தம்பிதுரை உன் கைய பிடிச்சு இழுத்தது உண்மையா? ஏன்பா நீ அந்த பொண்ணு கைய பிடிச்சு இழுத்தியா? இல்லண்ணே, அது வந்து அண்ணன் தம்பி உறவெல்லாம் வீட்டோட, இது பொது இடம். இங்க கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். தம்பி
தம்பிதுரை தலை குனிஞ்சு நிக்கிறதுனால இவன் அந்த தப்ப செய்தாங்கிறது உறுதியாகும். அதனால இந்த பஞ்சாயத்து அவனுக்கு 100 ரூபாய் அபராதம் விதிக்கும். என்ன சரிதானே? சரிதாங்க. என்ன தீர்ப்பு சரிதானே? ஆ. எதுக்குப்பா இந்த 400 ரூபாய்? நானும் நாளைக்கு 4 பொண்ணுங்க கையை பிடிச்சு இழுக்கிறேன். அதுக்கு தான் முன்கூட்டியே அபராத தொகையை கட்டுறேன். கருவாயா, பஞ்சாயத்து கூடி பேசி விவகாரத்தை பைசல் பண்ணியாச்சு. இப்ப நீ பேசுறது திகுடு முகடான சமாச்சாரம். நீதிக்கு பஞ்சமான இந்த இடத்துக்கு பேரா பஞ்சாயத்து? வயசுக்கு வந்த பொண்ண காரணம் இல்லாம கையை பிடிச்சு இழுத்துட்டான். நாளைக்கு அவளை எவையா கட்டிக்கிடுவான்? நீங்க பாட்டு தலையாட்டிட்டீங்க. நான் ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க வேண்டாம், அதுக்காகத்தான் அப்படி செஞ்சேன். கருவாயா, பஞ்சாயத்து சொல்றத கேளப்பா. பெருசு, என் தங்கச்சி உன் பேரனுக்கு கட்டி கொடுக்க நான் சம்மதிக்கிறேன். நீ சம்மதிக்கிறியா? ஏயா, என் தங்கச்சி உங்க வீட்டு மருமகளை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. நாளைக்கு அவளை எவையா கட்டிக்கிடுவான்? அது இந்த பஞ்சாயத்து யாராவது கேட்டீங்களா? சரிங்க, நமக்கே அந்த வம்பு. கருவாயா, அந்த பணத்தை கொடுப்பா, கொடு. உன் கோபம் ஆத்திரம் நியாயமானதுதான். தம்பிதுரை செஞ்ச மாதிரி காரியத்தை நம்ம கிராமத்துல யாரும் செய்யாம இருக்கணும். கருவாயன் தங்கச்சிய தம்பிதுரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு அச்சாரமா தான் இந்த பணத்தை வாங்கி. எப்படி? நல்ல தீர்ப்பு. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். நம்ம கிராமத்துல நியாயம் இருக்கு. என்னங்கடா எல்லா பயிலும் தலை குறிஞ்சிட்டு நிக்கிறீங்க? தம்பிதுரை எங்க? தம்பி சாப்பிடாம கொள்ளாம கோவிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் அண்ணன் நீங்க தான் பஞ்சாயத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்கல்ல, அதான் தம்பிக்கு ரொம்ப வருத்தம். எங்களுக்கும் தான். ஆசைப்பட்டு தரடா கைய பிடிச்சு இழுத்தேன். அப்புறம் என்ன? நம்ம பரம்பரை பழக்கம். கோபத்துல கையை பிடிச்சிட்டான். குழந்தை தானே. பரிசம் போட்டு பாக்குவத்துல மாத்திக்கிட்டோமா இல்ல பத்திரிகை அடிச்சிட்டோமா? பஞ்சாயத்துல தான் சொல்லிட்டீங்களே. ஊருக்கு தானடா சொன்னேன். உங்களுக்கா சொன்னேன்? ஏன்டா கடந்து பதறீங்க? விவரமா சொன்னீங்கன்னா எங்களுக்கு நிம்மதியா இருக்கும், அவனுக்கும் ஆறுதலா இருக்கும். கருவாயனுக்கு என்னமோ கட்டி கொடுக்கணும்னு ஆசைதான். ஆனா அவன் தங்கச்சி சின்னமணிக்கு தான் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. அதனால அவ தூக்கு போட்டுக்கிட்டா. பாவம், நம்ம கையில என்னடா இருக்கு?